கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து போதித்த உவமைகளிலே 27வது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிற தாலந்து உவமை அல்லது ராத்தல் உவமை என்று நாம் தலைப்பு கொடுக்கக்கூடிய உவமையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உவமை 2 நற்செய்தி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வசனங்களிலும், மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்களிலும் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் இதை ராத்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு மதிப்புடைய ஒரு நாணயத்தாலே குறிப்பிடுகிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் அதை தாலந்து என்று சொல்லப்படுகிற ஒரு மதிப்போடு அவர் குறிப்பிடுகிறார். இந்த 2 உவமையுமே சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம், சொல்லப்பட்டிருக்கிற பின்னணியம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். இப்போ லூக்கா நற்செய்தி நூல் எந்த சூழலில் சொல்லியதாக எழுதுகிறார் என்றால், இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார், பாடுபட வேண்டும் இயேசு. அதாவது குருத்தோலை ஞாயிறுக்கு முந்தின நாட்களிலே இயேசு இந்த உவமையை போதித்தார் என்று அந்த 11வது வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். லூக்கா 19:11 அதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. மத்தேயு அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பரிசேயர்களிடத்திலும் மக்களிடத்திலும் ஆண்டவர் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2 பேர் எழுதப்பட்டிருக்கிற சூழ்நிலை, யூத மக்கள் ஒன்றே ஒன்று நம்பினார்கள், கடவுளுடைய ராஜ்யம் இப்போதே வரும், கடவுளுடைய ராஜ்யம் இப்பொழுதே வரும், உடனடியாக அது நடைபெறும் என்று ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கடவுளுடைய ராஜ்யம் உடனடியாக வரும் என்று நம்புகிற இவர்களுக்கு அந்த ராஜ்யம் எப்போ வரும், எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை விளக்கி காண்பிக்கும்படியாக இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 2 உவமையுமே சொல்லப்பட்ட நோக்கம், சொல்லப்பட்ட பின்னணியம் எல்லாமே ஒன்று போல இருக்கிறது. ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிற சில காரியங்களை நாம் வேறுபாடாக இங்கு அறிய முடிகிறது. மத்தேயு, லூக்கா இந்த 2 நற்செய்தியாளர்களிடத்திலும் காணப்படுகிற வேறுபாடுகளை நான் முதலாவது சொல்லிவிட்டு, அதன் பிற்பாடு இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நான் வேகமாக சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னென்ன வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பொதுவாகவே மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு புரியும்படியான மொழிகளை பயன்படுத்துகிறார். இப்போ மத்தேயு நற்செய்தியாளர் தாலந்து என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு தாலந்து என்றால் 6000 டெனாரியம் என்று சொல்லுவார்கள். 6000 டெனாரியம், ஒரு டெனாரியம்னா ஒரு நாள் சம்பளம். அப்போ ஒரு தாலந்து என்பது 6000 டெனாரியம் என்பது பல வருடங்கள் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு செல்வம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் எளிய மக்களும் அதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு ராத்தல் அல்லது 10 ராத்தல் என்று அங்கு சொல்லுகிறார். ஒரு ராத்தல் அப்படின்னா அதை இன்னும் தூய தமிழிலே திராக்மா என்று சொல்லுவார்கள். திராக்மா அல்லனா மினா என்று சொல்லுவார்கள். ஒரு திராக்மா என்றால் ஒரு நாள் சம்பளம், 100 டெனாரியம், ஒரு நாள் சம்பளமாக அது பார்க்கப்படுகிறது. ஆகவே லூக்கா நற்செய்தி நூலிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எளிமையாக நமக்கு புரியும். நாம் மத்தேயு நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தாலந்து உவமை என்பது அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மொழியை சொல்வது போல நற்செய்தியாளர் எழுதுகிறார். வேற என்னெல்லாம் வேறுபாடுகள் என்றால், மத்தேயு நற்செய்தியாளர் இந்த உவமை இயேசு ஒலிவமலையிலே வைத்து சொன்னதாக எழுதுகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டிலே போய். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஒலிவமலையில் இருக்கும் பொழுது அவர் இந்த உவமைகளை எல்லாம் சொன்னார் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவர் எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னதாக எழுதுகிறார். வேறு என்ன வேறுபாடுகள்? மத்தேயு நற்செய்தியாளர் 3 வேலைக்காரர்களை மாத்திரமே சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு எத்தனை தாலந்து? 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து, 3 தாலந்து, 3 பணியாட்களை குறித்து எழுதுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் எத்தனை பணியாட்களை சொல்லுகிறார்? நம்ம வாசித்தோம் இல்லையா? எத்தனை பணியாட்களை குறித்து சொல்லுகிறார்?
13வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 19:13. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து 10 ஊழியக்காரர்களை அவர் கூப்பிட்டு சொன்னதாக லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னுமாக நம்ம பார்க்கின்ற பொழுது, வணிகம் செய்யுங்கள், நான் கொடுத்திருக்கிற செல்வத்தை வைத்து நீங்க வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு எழுதுகிறார். பாருங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். ஆனா மத்தேயு நற்செய்தி நூல்ல நீங்க அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொன்னதாக மத்தேயு நற்செய்தியாளர் எழுதவில்லை. இன்னுமாக லூக்கா நற்செய்தியாளர் அந்த தலைவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறார். என்ன அந்தஸ்து என்றால் பிரபு அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பிரபுவாகிய ஒருவன் என்று சொல்லுகிறார். ஆனா மத்தேயு நற்செய்தி நூல்ல வெறுமனே தலைவன் அல்லது அதிகாரி அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கும். பிரபு அப்படிங்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது. இன்னுமாக நாம பார்க்கின்ற பொழுது, இங்கு உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை தீர்ப்பிடுகிறேன், உன்னை நியாயம் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரபு ஒரு வார்த்தை சொல்லுவார். பாருங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். ஆனா லூக்கா நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்காது. உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொல்லியதாக மத்தேயு எழுதி இருக்க மாட்டார். இன்னுமாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு தாலந்து என்று சொல்லுகிறார், லூக்கா ராத்தல் அல்லது திராக்மா என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூலிலே மூன்றாவது வேலைக்காரன் தான் வாங்கிய தாளந்த நிலத்துல என்ன செஞ்சான், தோண்டி புதைத்து வைத்தான் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் லூக்கா நற்செய்தி நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சீலையில அதை வாங்கி கட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்திலே பாருங்கள், ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்தது, ஒரு கைக்குட்டையிலேயோ அல்லது ஒரு துணியை எடுத்து அதுல கட்டி வச்சதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சில வார்த்தை மாறுபாடுகள் 2 நற்செய்தி நூல்களிலுமே இருக்கிறது. ஆனால் இரண்டுமே ஒரே உவமைதான். சரிதானா? வார்த்தை மாறுபடுகிறது என்பதற்காக எல்லாம் வேறு வேறு என்று நாம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மனிதர்கள் வேறு விதத்துல கேட்டிருப்பாங்க. மத்தேயு வேற விதத்துல அந்த செய்தியை கேட்டிருப்பார். லூக்கா வேற விதத்துல ஒரு செய்தியை கேட்டிருப்பார். எடுத்துக்காட்டாக நாமளும் இன்றைக்கு பல செய்திகளை பல மக்களிடத்துல சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் சொன்ன செய்தி அதை அப்படியே நாம என்ன செய்ய மாட்டோம், இன்னொரு இடத்துல போய் சொல்ல மாட்டோம். அப்படிதானே? ஏதோ ஒருவர், இப்ப நான் தான் இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல நீங்க சொல்லும் போது, நான் சொன்ன அதே வார்த்தையை சொல்லிதான் நீங்க மற்றொரு இடத்துல சொல்லுவீங்களா? இல்ல, அப்படிதானே? ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்யப்படும், மாறுபடும். ஒரு சில வார்த்தையை கூட்டியும் சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம். அதே போலதான் இங்க மத்தேயு கேள்விப்பட்ட விதங்கள் வேறு விதமாக இருக்கலாம், லூக்கா கேள்விப்பட்ட விதங்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனா செய்தி என்பது ஒன்றுதான். சரியா? செய்தி என்பது ஒன்றுதான். சரி, அப்போ இந்த உவமை சொல்லப்பட்ட நோக்கம் என்ன? இந்த உவமையில சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், இந்த உவமையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், தாமதமாக வரக்கூடிய ஆண்டவருடைய வருகையினால திருச்சபை மக்கள் சோர்ந்து போகாமல் பணி செய்ய வேண்டும், களைப்படைந்து விடாமல் சோர்வடைந்து விடாமல் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதி திருச்சபையிலே இந்த உவமை பதியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டே இருக்கிறது. வாரார் 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 அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இயேசு வரலையே, இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல வரலையே அப்படின்னு சொல்லி திருச்சபை மக்கள், விசுவாச மக்கள் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. ஏன் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த உவமையை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் நமக்கு வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த உவமையினுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற தலைவர், பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற தலைவர் இருக்கிறார் இல்லையா, அந்த தலைவரை அநேக நேரங்களிலே இந்த உவமையை வாசிக்கும் பொழுது கடவுளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம்.
இயேசுதான் அந்த தலைவர் அல்லது பிதாதான் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி இந்த உவமையில நாம ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனா அப்படி நாம என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற தலைவர் ஒரு அநீதியான தலைவர். ஆனா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். சரியா? எதற்காக அநீதியான தலைவர் அப்படின்னு சொல்லுகிறேன் என்றால், இந்த உவமையில சில முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை பாருங்கள். பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே, வட்டியோட நான் அதை திருப்பி உன்ட வாங்கிடுவேனே அப்படின்னு சொல்லி ஒரு பேராசையான எண்ணத்தை இங்கு தலைவனுடைய இருதயத்தில் காணப்படுவதை லூக்கா எழுதுகிறார். சரியா? வட்டிக்கு கொடுப்பதும் வட்டி வாங்குவதும் தவறு அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். வட்டி என்பது ஒரு மனிதனுடைய அதிகப்படியான கூலியை நாம சுரண்டுகிறோம் என்பதுதான் அதற்கு பொருள், இல்லையா? அப்போ ஒரு தலைவன் என்பவர் அல்லது ஆண்டவர் வட்டியோட நம்மிடத்துல எல்லாவற்றையும் வாங்குவார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த இடத்துல தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர் ரோம பிரதிநிதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையே தவிர இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இன்னும் நம்ம பார்த்தோம் என்றால், விதைக்காத இடத்தில் அறுக்கிற ஒரு கடினமுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவரை குறித்து 3வது நபர் எழுதுகிறார். அப்படிதானே? 3வது ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் சேர்க்காத இடத்திலே அங்க சொல்ல நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரா? விதைக்காத இடத்திலையும் நம்மிடத்திலிருந்து சுரண்டுவாரா? இல்லை. அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல தலைவர் என்பவர் ரோம பிரதிநிதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. அப்படின்னா எப்படி இந்த உவமை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நேர்மையற்ற பணியாளர் உவமையிலே நாம கற்றுக்கொண்டோம். நேர்மையற்ற ஒரு வேலைக்காரன் நேர்மையற்ற பொருளை கொண்டு தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாய் வாழ்ந்தது போல நாமும் நேர்மையான இயேசுவுக்கு நேர்மையான வழியிலே உண்மையாய் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அந்த அடிப்படையில இந்த உவமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நேர்மை இல்லாத காரியங்கள் தான். ஆனா நேர்மை இல்லாத ஒரு பிரபுவுக்கு தான் கொடுத்த சம்பாத்தியத்திலிருந்து கூடுதலா சம்பாத்தியம் பண்ணின ஒரு மனிதனை அவர் பாராட்டுகிறார். 5 தாலந்து அதிகமாக சம்பாதித்தவனையும் 2 தாலந்து அதிகமாய் சம்பாதித்தவனையும் அந்த தலைவன் என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். அவனுக்கு அதிகமாக இன்னும் பொறுப்பு கொடுக்கிறார். அப்ப அதே போல ஒரு அநீதி உள்ள ஒரு மனிதனே இந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுகிற வேலை பார்க்கிற மனிதனை பாராட்டும் பொழுது, நீதி உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், உண்மை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்காக நாம உழைக்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பாராட்டுவார். நம்மையும் ஆண்டவர் மகிழ்ச்சி படுத்துவார் என்பதுதான் இந்த உவமையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம். இப்ப இந்த உவமையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லுகிறேன். முதல் காரியம், இந்த உவமையில நாம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பொறுப்புடன் செயல்படும் போது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியில் பங்கடைய பண்ணுகிறார். பொறுப்பு இந்த உலகத்திலே நமக்கு வேண்டும். ஒரு பொறுப்பு உணர்வு என்று சொல்லுவார்கள். எடுத்துக்காட்டாக நம்முடைய குடும்பங்கள்ல அநேக சின்ன பிள்ளைங்க உண்டு. சிறு பிள்ளைகள் அப்படி சிறு பிள்ளைகள் எண்ணத்திலே இருப்பார்கள். வாலிபர்கள் வளர 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 குடும்ப சூழ்நிலைகளை, சமுதாய சூழ்நிலைகளை அறிந்து பொறுப்போடு வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபர்கள் பொறுப்போடு செயல்படலைன்னா பெற்றோர்கள் நாம சொல்லுவோம், என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிய அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்வோம்? அவர்களை ஏசுவோம், திட்டுவோம். அதே போல இந்த உலகத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். உலக வாழ்க்கையில திருச்சபைக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. திருச்சபையில வாழக்கூடிய, திருச்சபையில அங்கத்தினராக சேர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உலகத்துல ஒரு கூட்ட மக்கள் அழியும் பொழுது அந்த கூட்ட மக்கள் அழிந்து கொண்டு இருக்கட்டும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்கள் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நான் இயேசுவை கண்டுகொண்டேன், என் குடும்பம் இயேசுவை கண்டுகொண்டது, என் திருச்சபை இயேசுவை கண்டுகொண்டது, அது மட்டும் போதும், வேலை எதுவுமே செய்ய வேண்டாம், அந்த மக்களுக்கு இயேசு குறித்து சொல்ல வேண்டாம், அது என்னுடைய வேலை இல்லை என்று நாம நினைத்து கொண்டு வாழ முடியாது. அது பொறுப்பில்லாத தன்மை.
ஆண்டவர் நமக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறார். சுவிசேஷம் அறிவிப்பது பொறுப்பு, சமுதாயத்துல நலிவடைந்தோருக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, திருச்சபையாக நாம உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்புணர்வை உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். அநேகர் ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறார், உதவி செய்யக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி பொறுப்போடு செயல்படக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 விதமான மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 10 விதமான மனிதர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல சில பேர் அந்த தலைவன் கொடுத்த அந்த செல்வத்தை வைத்து கூடுதலாக சம்பாத்தியம் பண்ணினார்கள். அவங்க சும்மா இருக்கல, அந்த தலைவன் கொடுத்த அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்டு பொறுப்போடு செயல்பட்டார்கள். ஆகவே அந்த தலைவன் பொறுப்போடு செயல்பட்ட அந்த மக்களை பாராட்டுகிறார், மகிழ்ச்சி படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருப்பது பொறுப்போடு செயல்படுவதற்காக. ரட்சிப்பை தந்திருப்பது மற்றவங்களுக்கு கொடுக்கல, அதனால எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவதற்காக அல்ல. நாம் இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இயேசுவை போல மற்றவர்களிடத்திலே பொறுப்புடன் செயல்பட வேண்டும் இந்த உலகத்திலே. அதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பொறுப்புணர்வோடு செயல்படும் கிருபைகளை ஆண்டவரிடத்தில் நாம கேட்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம சிந்தை இல்லாமல் இருப்போம் என்றால் கடவுள் தருகிற மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற முதல் காரியம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், இந்த உவமையில ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே அந்த கூட்டத்தை குறித்து எழுதுகிறார். மத்தேயு நற்செய்தி நூல்ல அந்த கூட்டம் சொல்லப்படவில்லை. என்ன கூட்டம்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். ஒரு கூட்ட மக்கள் இந்த பிரபுவை எதிர்த்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எங்க மேல இவனை ராஜாவா ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். யாரை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார் என்று பார்த்தோம் என்றால், பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் குறித்து அன்றைய காலகட்டத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். அப்ப இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் நம்மை ரட்சித்திருப்பதை உணர்ந்து, ஆண்டவருடைய ரட்சிப்பை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற மக்களை குறித்து சொல்லுகிறார். பொறுப்பில்லாத வாழ்கிற மக்களை குறித்து சொல்லுகிறார். அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், கடைசி வசனம் சொல்லுகிறது, 27வது வசனம், அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். அவர்களுக்கு புறம்பான இருள்தான் அவர்களுக்கு கிடைத்த பலன். ஒருவேளை நாம ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பை நாம எண்ணாமல் நினைக்காமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணராமல் நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை புறம்பான இருளிலே தள்ளி போடுகிறவராக இருப்பார். அப்ப 2வது இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம், பணி செய்யாதோர் தண்டிக்கப்படுவர். ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை சரியாய் பயன்படுத்தாமல் உதாசீனப்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை நாம மறந்து போகக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த உவமை 2வதாக நமக்கு கற்றுத்தருகிறது. பணி செய்யாதோர் தண்டிக்கப்படுவர் என்கிற செய்தியை கற்றுத்தருகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உவமை கற்றுத்தருகிற 3வது காரியம், அச்சத்தினால் அல்ல, அல்லல்களை சகித்து நம்பிக்கையுடன் பணி செய்பவரே பாராட்டப்படுவர். திரும்பவும் சொல்லுகிறேன், அச்சத்தினால் அல்ல, அல்லல்களை சகித்து நம்பிக்கையுடன் பாராட்டப்படுபவரே, பணி செய்பவரே பாராட்டப்படுவர் என்று இந்த உவமை கற்றுத்தருகிறது. 3வது மனிதனை நாம பார்த்தோம் என்றால், அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிற ஒரு கடினமுள்ள மனிதன் என்று நான் பயந்து நீர் கொடுத்த அந்த செல்வத்தை ஒரு சீலையில கட்டி வச்சுட்டேன், ஒரு கைக்குட்டையில ஒரு துணியில நான் முடிச்சு வச்சுட்டேன், அல்லது ஒரு நிலத்துல நான் தோண்டி புதைச்சு வச்சுட்டேன். காரணம்,
உமக்கு நான் பயந்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது மனிதன் சொல்லுகிறான். நிறைய நேரங்களிலே யாருக்கு அதிகமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் என்றால், தலைவனுக்கு நம்பிக்கை உடைய மனிதனாய் இருப்பவனுக்கு தான் கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படிதானே? ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிர்வாகத்திலேயோ நம்ம வேலை பார்க்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நாம எப்படி வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சோதிப்பார்கள். வேலைக்கு சேர்ந்த உடனே நமக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் தரப்போவது கிடையாது. சின்ன பொறுப்புகள்ல நாம சரியா இருக்கோமா, அந்த வேலைக்கு அந்த எஜமானனுக்கு நாம உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சோதிப்பார்கள். அதுக்கு நாம உண்மையா இருந்தோம் என்றால் இன்னும் கூடுதல் ப்ரமோஷனை நமக்கு தருவாங்க. இங்க அதுதான் கிடைக்கிறது. 5 தாலந்து வாங்கினவங்க 2 தாலந்து வாங்கினவங்க கூடுதலா சம்பாத்தியம் பண்ணதுனால அவங்களுக்கு அதிகமாய் ஆண்டவர் கொடுத்தார், அந்த எஜமானன் கொடுத்தான். ஆனா 1 தாலந்து வாங்கினவனுக்கு அவன்கிட்ட இருந்ததையும் என்ன செஞ்சுட்டான்? புடுங்கி விட்டான். அவன்கிட்ட இருந்ததையும் பறித்து கொண்டான். எதற்காக? அந்த மனுஷன் சொன்னா, நான் பயந்து போய் வேலை செய்யாம நான் அமைதலோட இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். அன்பானவர்களே, நாமும் ஆண்டவருக்காக வேலை செய்கின்ற பொழுது நம்பிக்கை விசுவாச உணர்வோடு வேலை செய்ய வேண்டுமே ஒழிய பயத்தோடு வேலை செய்யக்கூடாது. நமக்கு என்ன பயம் வரும் தெரியுமா? நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்களாய் மாறுகின்ற நமக்கு என்ன பயம் வரும் என்றால், கிறிஸ்தவனா மாறுனா இந்த உலகத்துல நமக்கு நிறைய துன்பம் வரும், நிறைய பாடு வரும், நிறைய பிரச்சனை வரும். ஊழியம் பண்ணுனா நமக்கு பிரச்சனை வரும், ஆண்டவருக்காக நம்ம நின்னா நமக்கு பிரச்சனை வரும் என்பதற்காக நாம அமைதியா இருந்து விடுகிறோம், அமைதியா இருந்து விடுகிறோம். அப்படி இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த 5 தாலந்து 2 தாலந்தை வாங்கினவங்க அவங்க கூடுதலா 5 தாலந்து சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் இல்லையா? நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். எஜமானன் என்னை நம்பி தந்து விட்டார், அந்த பொறுப்புல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஆனா 1 தாலந்து வாங்கினவனுக்கு அந்த எண்ணம் கூட இல்லை. அந்த எண்ணம் கூட இல்லை. எனக்கு போராட்டம் வந்துடும், எனக்கு பிரச்சனை வந்துடும், ஆகவே நான் இதை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமா இருந்து விட்டான். நாமும் அவனை போல அல்ல, மற்றவர்களை போல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், அதுல எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நேர்மையோடு உண்மையோடு கடவுளுக்காக நாம செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கும் அதிகமான பொறுப்புகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே 3 விதமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். பொறுப்போடு செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறார். நாம ஆண்டவருடைய பணியை செய்யவில்லை என்றால் நாம புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம். உதாசீனப்படுத்தி வாழ்வோம் என்றால் புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம் என்பதை கற்றறிந்து கொண்டோம். பயத்தினால் அல்ல, நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக துன்பங்களையும் பாடுகளையும் சகித்து நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைக்கு நம்மை